நண்பர்களே இன்னைக்கு மீன்காரனா மீன் கொண்டு வந்தாச்சு. என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னா, மத்தி சாலன்னு சொன்னாங்க. இது அன்னைக்கு நான் வாங்குறப்ப மண்டவெங்கி சாலன்னு சொன்னாங்க. 2ல எது இதோட பேருன்னு சொல்லிட்டு நீங்களே கரெக்ட்டா சொல்லுங்க சரியா? நான் வந்து இந்த சால வந்து ரூ. 50க்கு வாங்கியிருக்கேன். ரூ. 50க்கு 15 கிடைச்சு. வழக்காடு எக்ஸ்ட்ரா 2 கிடைச்சு. ஆக மொத்தம் ரூ. 50க்கு 17 மீனு லாபமா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்க. மீன் கொஞ்சம் அதிகமா கிடைச்சனால பாதி மீன பொரிச்சு, பாதி மீன குழம்பு வைக்க போறேன். இந்த மீன எப்படி கழுவுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற செல்லெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு சைடு முள்ள கட் பண்ணி தலைய பூச்சி எடுக்கிறப்ப குடலோட சேர்ந்து வந்துரும். அதையும் பிடுங்கி தள்ளிட்டு வாலையும் கட் பண்ணிட்டோம்னா, சால மீன் கழுவுற வேலை முடிஞ்சிச்சு. ஈஸி வேலை தான். எப்பவும் பண்றது தான். இத புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்புறமா ஒரு சில மக்கள் பார்வையில நம்ம டெய்லி மீன் வாங்கி சாப்பிட்டா குத்தம், இறைச்சு சாப்பிட்டா குத்தம். அதுலயும் மெயினா நான் குமரி திருவிழா போயிட்டு பன்னி இறைச்சி வாங்கி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? அதில என்னம்மா கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நெறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பன்னி இறைச்சி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய உணவுல ஒண்ணா இருக்கிறனால தான் அந்த பாரம்பரியத்த கொண்டாடுற திருவிழாவிலே அத வச்சிருக்காங்க. பண்டுள்ளவங்க எல்லாம் மேக்ஸிமம் இந்த பன்னி இறைச்சி சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க. அந்த பன்னி இறைச்சிலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே! சூட்ட தணிக்கக்கூடியது. அத சாப்பிட இப்ப கிடைக்கலையே அப்படிங்கிறது தான் வருத்தமா இருக்கு. எங்கேயாவது 1, 2 இடங்கள்ல ரேரா கிடைக்குது. கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிடுறோம். இதில என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. ஸோ பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரியா?